வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான ஆரோக்கியமான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த லட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு வந்து அதிகமான இம்யூனிட்டி பூஸ்ட் கிடைக்கும். நம்மளுக்கு நட்ஸாக கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பிஸ்தா, பாதாம், கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை கோகோனட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம் பீசன் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் பீசன் சேர்த்து செய்வதனால லட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த டேட்ஸில் இருக்கிற கொட்டையெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சக்கூடிய பாதாம் பீசனை வந்து நல்லா வந்து பொன்னிறமாக போட்டு வறுத்து எடுத்துடலாம். பாதாம் பீசன் வந்து நல்லா பொரி மாதிரி பொங்கி வரும். அந்த சமயத்தில் வந்து எடுத்துடலாம். எடுத்து அதை நான் வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய பாதாம், முந்திரி அதை சேர்த்து நல்லா வந்து நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து வறுக்காமல் கூட நம்ம செய்யலாம் நெய்யில். ஆனால் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது லட்டு வந்து 1 மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்காகத்தான் பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து வேறொரு மிக்ஸி ஜாடிக்கு நான் மாற்றிக்கிறேன். இந்த லட்டை நம்ம டெய்லியுமே நம்ம குழந்தைகள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கக்கூடிய கிஸ்மிஸையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதை வேறொரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே வேறு மிக்ஸி ஜாடிக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றி வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. சும்மா 1-2 அரைச்சா போதும். அந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய வெல்லத்தை வந்து நான் வந்து காய்ச்சி எடுத்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லத்தில் வந்து அதிகமாக அழுக்கு இருக்கிறதுனால நான் வந்து இதை முதல்ல வந்து காய்ச்சி எடுத்துக்கிறேன். அடுத்து இதை ஃபில்டர் பண்ணி வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ட்ரை கோகோனட்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ட்ரை கோகோனட் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ட்ரை கோகோனட் இல்லாட்டி நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய கிஸ்மிஸையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் சேர்க்கலை. அப்புறம் நான் அதுக்கு மேலே கொஞ்சோண்டு வந்து நெய்யை வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போது இது ஆறினோடனே வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும். இப்போ வாங்க, நல்லா ஆறிடுச்சு. லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வந்து லட்டு பிடிச்சோம்னா கரெக்டாக வந்து லட்டு பிடிக்க வரும். உங்களுக்கு எந்த சைஸுக்கு லட்டு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கடைகளை வந்து நம்ம அதிகமாக விலை கொடுத்து இந்த லட்டை வாங்குறதுக்கு போல வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்படியே கடையில் வாங்கின லட்டு மாதிரியே இருந்துச்சு. ஒரு முறை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸாக மட்டும் கொடுத்தா மட்டும் குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. நம்ம இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். டெய்லி கண்டிப்பாக இதை வந்து குழந்தைங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு லட்டு கொடுத்தா உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இதே மாதிரி இதே அளவோட உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.